பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம். அதனால் நம்முடைய ஆத்மா செழிக்கிறது. நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையற்றவைகளை அந்த வார்த்தைகள் நம்மை விட்டு அகற்றி விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசத்தையும் தைரியத்தையும் அந்த வார்த்தைகள் கொண்டு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் பாடல்களாக பாடும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை பாடல்கள் பாட முடியாவிட்டால் வார்த்தைகளினால் அவரை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். பக்தனாகிய தாவீதை கர்த்தர் அவனுடைய எல்லா இக்கட்டு நின்றும் எல்லா தீங்கு நின்றும் விடுவித்த பின்பு ஒரு பெரிய பாடலை பாடுகிறார். அதுதான் 18ஆம் சங்கீதம். அந்த பாடலில் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றும் அவரை எப்படியெல்லாம் விடுவித்தார் என்றும் எப்படி அவருக்கு ஒத்தாசையாய் இருந்தார் என்றும் அவருக்கு என்ன துன்பங்கள் வந்தது என்றும் மிக மிக தெளிவாக ஒரு நன்றி பாடலை அதில் பாடியிருக்கிறார். அதில் சில வரிகளை உங்களுக்கு சொல்லட்டும். 1, 2, 3 வசனங்கள். என் பலனாகிய கர்த்தாவை உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துர்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். Psalm 18:1-3. I will love you, O Lord, my strength. The Lord is my rock and my fortress and my deliverer, my God, my strength, in whom I will trust, my shield and the horn of my salvation, my stronghold. I will call upon the Lord, who is worthy to be praised. So shall I be saved from my enemies. பாருங்கள் பிரியமானவர்களே, தேவன் அவருக்கு எப்படி இருந்தார் என்று மிக அழகாய் அதில் சொல்லுகிறார். கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர் என்று சொல்கிறார். என்னை பாதுகாப்பவர் அவர்தான், நான் நம்பியிருக்கிறவர் அவர்தான், எனக்கு இரட்சணிய கொம்பும் உயர்ந்த அடைக்கலமாக இருப்பது அவர்தான். அவரையே நான் நம்பியிருக்கிறபடியால் எல்லா மரண கட்டுகளுக்கும் தீங்குக்கும் அவர் விலக்கி பாதுகாக்கிறார். ஆகவே அவரில் நான் அன்பு கூறுகிறேன் என்று அவரை குறித்து மகிமையானவைகளை இந்த சங்கீதம் முழுவதிலும் எழுதியிருக்கிறார். கடைசி வசனம் பாருங்கள். 50ஆம் வசனத்தில் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பு அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார் என்று அவர் சொல்லி துதிக்கிறார். Psalm 18:50. Great deliverance he gives to his king and shows mercy to his anointed, to David and his descendants forevermore. பாருங்கள், கடைசியாக ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை, நம்பிக்கையின் வார்த்தையை சொல்கிறார். தாவீதின் சந்ததிக்கும் சதா காலங்களிலும் கிருபை செய்கிறாரா? இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு மனதார அவரை துதிக்கும் பொழுது பாருங்கள், அவருடைய பாதுகாப்பையும் அவருடைய பராமரிப்பையும் நம்மால் உணர முடியும். அதே நேரத்தில் அதன் நிமித்தம் நம்முடைய சந்ததிக்கு கர்த்தருடைய கிருபை கிடைக்கும். தாவீது தேவனை தேடும் விதம், தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதம், தேவனுக்கு ஊழியம் செய்த விதம், தேவனை ஆராதித்த விதத்தை கர்த்தருடைய கண்கள் பார்த்து அவன் சந்ததிக்கே அந்த கிருபையை தொடர்ந்து கொடுத்தார். ஆகவே தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவஜனமே, கர்த்தர் செய்த நன்மைகளை திரும்பி பார்த்ததுண்டா? அதற்கென்று தேவனை மனதார துதித்ததுண்டா? அந்த நன்றியுள்ள துதியில் நாம் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியே ஆசீர்வதிக்கப்படும். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தாவீதை எல்லா இக்கட்டிலிருந்து விடுதலை பண்ணின தேவன், இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் அதே சங்கீதத்தை பாட வையும் ஆண்டவரே. அவர்களை எல்லா இக்கட்டினின்று விடுதலை ஆக்கி அவர்கள் நாவிலும் அந்த பாட்டை கொடுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்க எல்லா இக்கட்டுகளும் மறையட்டும், மரண கட்டுகள் உடையட்டும், தேவன் வைத்திருக்கிற உயர்வு எங்கள் எல்லைகளுக்குள் வரட்டும். எங்களுக்கு மாற்றம் அல்ல ஆண்டவரே, எங்களை சார்ந்து வருகிற, எங்கள் பின் வருகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த அதிசயத்தை எங்களுக்காக செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.